யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 21/8/2025 அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி மக்களை சந்திக்க வருகை தருகிறார். இதன் காரணமாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீபெரும்புதூருக்கு வருகை தரும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவது தொடர்பாக 4/8/2025 அன்று குன்றத்தூரில் உள்ள அண்ணா திருமண மண்டபத்தில் காலை 10 மணி அளவில் அதிமுக குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட காஞ்சிபுரம் உத்தரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டம் நடத்தி எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை அப்பகுதி அதிமுக நிர்வாகிகளிடம் கேட்டறிந்து பின்னர் தங்கள் கருத்துக்களை வழங்கி பல்வேறு ஆலோசனைகளை அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளரும் அதிமுக கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் SS வைகை செல்வன் அவர்களும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களும் ஆலோசனை வழங்கினர். இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள், குன்றத்தூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள், குன்றத்தூர் மாங்காடு நகர கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கூட்ட முடிவில் குன்றத்தூர் நகர கழக செயலாளர் இரா அலெக்சாண்டர் அவர்கள் நன்றி கூறினார். கழகத்தின் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழங்கி நம்ம எல்லாம் வந்து காலாக்கி இதே தெய்வம் கழகத்தின் காவல் தெய்வம் மண்ணு அம்மாவை வழங்கி இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று அனைத்து அண்ணாவாக முன்னேறிய சட்டமன்ற எதிர்க்கட்சியாக பணியாற்றி கொண்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு விசுவாசத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையை குன்றத்தூர் ஒன்றிய சார்பிலும் குன்றத்தூர் நகர கழகம் மற்றும் மாங்காடு நகர சார்பில் நடைபெறுகின்ற இந்த சிறப்பாக ஆலோசனை வரை தந்து சிறப்பு அமைக்கின்ற இவர்களெல்லாம் நல்ல கருத்துக்களையும் ஆலோசனை வழங்க வருகின்ற கழக இலக்கிய செயலாளர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற செய்தி தொடர்பாளர் செயலாளர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள் இங்கே பல கருத்துக்களை எடுத்து வைத்து வருகின்றது அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் இந்த மாவட்டத்தை மக்களோடு சேர்ந்து வருகின்ற அமர்கின்ற அருமையான VS அவர்கள் இந்த கூட்டம் வருகின்ற 21ஆம் தேதி நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு வருகை தர இருக்கிறார். அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே நாம் கூடுகின்ற கூட்டம் இதுவரை நம்முடைய புரட்சி தமிழர்கள் சென்ற இடங்களை விட மிக அதிகமான கூட்டம் என்ற ஒரு வரலாற்றை நாம் படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம். விளையும் பயிர் விலையிலே தெரியும். இங்க ஆரம்பிச்ச உடனே இப்பவே பார்த்தா 15,000 பேர் நீங்க சொல்லியிருக்கீங்க. எங்க செந்தில் நாளுக்கு ஒரு கணக்கு போட்டு பார்க்கல. 15,000 பேர் சொன்னா 3,000 பைக்கிலாவது இருக்கணுமே. எங்க நம்ம போக முடியும்? 3,000 பைக்கிலுக்கு நம்ம எங்க போகிறது அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டு பார்க்கிறார்.
நீங்க எந்த கணக்கும் போட வேண்டாம். அண்ணா திமுக தோட்டம் மனசு வைத்தா முடியாது என்ற பேச்சுக்கே இறங்க. என்ன முடியாதுன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவீங்களா? நடந்த சீனம் நடந்த நம்ம நடைமுறை போவாங்க. வந்த போதை நடந்தது குழந்தை அம்மா மருத்துவமனையை செஞ்சு பொழுது திருத்தணிக்கு நடந்து போனோம், வல்லக்கோட்டைக்கு நடந்து வந்தோம். அதே போல கண்டிப்பாக புரட்சித்தலைவர் அந்த எடப்பாடியார் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டத்தில் எல்லோரும் மனசு இருக்கணும், மனசுல தைரியம் இருக்கணும். அது இருந்தால் ஒரு மோட்டர் சைக்கிள் 3 பேர், ஒவ்வொரு வீட்லயும் 3 மோட்டர் சைக்கிள் இருக்கு. ஒவ்வொரு பேரும் தாராளமா வரலாம். நீங்க நினைச்சீங்கன்னா அங்க வந்து சேரலாம். அதே போல இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவையான வாகன வசதிகள் எல்லாம் நம்ம செய்து கொடுக்கணும். இதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும், அந்த பணியை ஆரம்பிக்கணும். குந்தத்தூர்ல வண்டி இல்லையா, பக்கத்துல அனகாபுரத்துல போனோம், பம்மனுக்கு போனோம், பல்லாவரத்துல போய் நம்ம வந்து புக் பண்ணணும், தாம்பரத்துல போய் புக் பண்ணணும். இப்படி அந்தந்த பகுதியில வண்டிகள் எல்லாம் நம்ம புக் பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்ம கொண்டு போகிறோம். அதுதான் நம்முடைய எண்ணம் எல்லாம். அந்த 21ஆம் தேதி இந்த தம்பி சொன்னார் சுத்தராஜ், 3 தொகுதியில ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மிக சிறப்பாக இருக்கணும். எங்களுக்கு அதுதான் பெருமை, மாவட்ட செயலாளருக்கு அதுதான் பெருமை. 3 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கு இந்த கூட்டம் மிக மிக அவசியமான ஒரு கூட்டம். அதனால நீங்க எல்லாரும் அதுல வந்து கலந்துருக்கீங்க. எல்லோரும் அதாவது இதுல வந்து ஒரே ஒரு சொல்ல கேளுங்க, நமக்குள்ள ஒற்றுமையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா எந்த காரியத்தையும் ஈஸியா நம்ம செய்து முடிக்கணும். வாழ்த்துவதற்கு முடக்கத்துக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டுடைய அசைக்க முடியாத முதலமைச்சராக திகழ்ந்தவர், இன்று எதிர்கட்சி தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறவர், நாளை மீண்டும் இன்னும் 6 மாதத்தில் தமிழகத்தில் அசைக்க முடியாத முதலமைச்சராக வர இருக்கின்றவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 8வது முறையாக 8வது உயரத்திற்கு ஆட்சி கட்டளையில் அமர வைக்கக்கூடியவர். நாளை இன்னும் 6 மாத காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி ஜெயில் ஜார்ஜ் கோட்டையில் பட்டல் வீசி பறக்க இருக்கின்ற மகத்தான தருணத்தை உருவாக்க இருக்கின்றவர் என்கிற தகுதியும் விருதியும் படைத்திருக்கிற ஆற்றல் மிகுந்த நம்முடைய ஆரியர் அண்ணன் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் காஞ்சிபுரம் மண்ணுக்கு வருகை தர இருக்கிறார். இன்னும் கூடுதலான சிறப்பு பணம் நடுவி பாதி விடுவதை போல ஒரே கல்லில் 3 மாங்காயை அடித்தால் எப்படி இருக்கும்? பரபரப்பாக இருக்கும் அல்லவா, பரவசமாக இருக்கும் அல்லவா? வாங்கியது அடித்தது ஒரு கல் தான், ஆனால் ஆதாயம் 3 மாங்காய் கிடைத்தது, 3 மாம்பழம் கிடைத்தது என்பதை போலத்தான், பணம் கிடைத்ததை போலத்தான் நாம் அதில் இருக்கிற சிரமத்தை பார்க்கிறோம். ஒரே ஒரு தொகுதியாக இருந்தால் அத்தனை பேரும் வந்து கடந்து கொண்டிருக்கிறாமே, ஒன்றாக அது கடந்து கொண்டு விட்டால் கூட்டம் அதிகமாக இருக்குமே என்று எண்ணிக்கையில் நாம் இருந்தால் கூட இப்போதுதான் நாம் யார் என்று நிரூபிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொருவருடைய தேவை தேவைப்படுகிறது. அந்த வகையிலே நீங்கள் யார் என்று நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் இது. வரலாறு, இந்த வரலாற்று மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். சிறுவிருப்பத்தூர் தொகுதியில், காஞ்சிபுரத்தில், உத்தரமேரூரில் ஒரே நாளில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வர இருக்கின்றார். இப்போது 3 தொகுதிக்கும் பலத்த போட்டி. ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்தை வென்றதா, அல்லது ஸ்ரீபெரும்புதூர் உத்தரமேரூர் வென்றதா, அல்லது 3க்கும் 1க்கும் செலைக்காக இருக்கிற தொகுதியா? எது வெல்ல போகிறது? 3 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல போகிறது. ஆனால் வரவேற்பதில் எது முதலிடம் பெற இருக்கிறது? முதலிடம் பெறுகிற அந்த தொகுதிக்கு முத்தாய்ப்பாக உங்களுடைய மோதிர விரைவில் மோதிரம் வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த மோதிரத்தை ஒரு மோதிரம் தான், அந்த ஒரு மோதிரத்தை
எந்த தொகுதியிலிருந்து பெற இருக்கிறீர்கள் என்பதுதான் போட்டி. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. இது ஒரு ஆரோக்கியமான போட்டி, அன்பான போட்டி, ஒரு பாசம் மிகுந்த போட்டி. என்னுடைய உள்ளமெல்லாம் மாவட்ட செயலாளர் வருத்தக்கூடாது. அந்த இடத்தில் சிறுபெரும்பும் தக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் இது தனி தொகுதியாக உருவாக்குவதற்கு டாக்டர் அம்பேத்கர் பட்ட சிரமங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல. அந்த வரலாறுகளை இரவெல்லாம் படித்துவிட்டு நான் மெய்சிலிருந்து போனேன். நாடாளுமன்றத்திலே அவர் பேசிய மகத்தான உரை, அதற்காக தொடர்ந்து 10-15 வருட காலமாக அவர் போராட்டம் செய்து தனி தொகுதிகளை பெற்று அவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீட்டை வழங்கி அவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் என்கிற வரலாற்று மாற்றத்தை உலக அரசியல் வரலாற்றில் கொண்டு வந்த மகத்தான தலைவர் டாக்டர் அம்பேத்கர். ஆகவே அந்த தனி தொகுதிக்கு எப்போதும் சிறப்பு உண்டு. அப்படி இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்னிடத்திலே இருக்கிறது. ஆகவே நீங்கள் பெற்றால் கூடுதலாக எனக்கு சிறப்பு. ஆக அந்த பொறுப்பை நீங்கள் பெற வேண்டும். அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் இது. நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ், பெரிய பாயமாறு, வடமதுரை, எர்ணாகுப்பம் மெயின் ரோடு.